அதே மாதிரி இந்த சம்பவத்துல விஜய் அவர்கள் போய் சந்திச்சிருக்கணும்ல உங்களோட முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முதலமைச்சரை போக சொல்லுங்க. முதலமைச்சரை போக சொல்லுங்க. அவருக்கு முடியல துணை முதலமைச்சரை போக சொல்லுங்க. அவங்க பண்ற தப்பு, திமுகவினுடைய இந்த நடவடிக்கை தப்பு. அவங்களுக்கு மாற்றா நம்ம வரோம். அப்ப நம்ம அதை சரி பண்ணணும். முதலமைச்சர் போனா போகாதப்ப யார் போனது? அதுதான் அது தவறு. அந்த பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போனாரு. அது எவ்வளவு பெரிய செய்தி ஆச்சு. பிறகு என்ன நடந்தது நீங்க பாத்தீங்க? எவ்வளவு பெரிய செய்தி ஆச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது நீங்க பாத்தீங்களா? என்ன நீங்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்க எவ்வளவு அதுல மூவ்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அந்த விவசாயிகள் வந்து எங்க தலைவரை சந்திச்சிருக்காங்க. நாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். ரொம்ப நாளா போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி முதல்ல நீங்க நேர்ல போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பதில் சொல்லணும்ல முதலமைச்சர். இல்ல அதான் நீங்க இப்ப விமர்சிக்கிறீங்க. இப்ப நீங்க நேர்ல போய் செய்ய முடியும். எதிர்க்கட்சியா தான் என்ன பண்ண முடியும்? நேர்ல போய் பார்க்கலாம். சொல்லதான் முடியும். நேர்ல போய் பார்க்கலாம். அறிக்கை விடலாம். இல்லன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மக்களோட எங்க தோழர்கள் நிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? கவின் விஷயத்துல வந்து எங்க தோழர்கள் அங்க நிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து வேங்கைவேல் விஷயம் வந்து கடந்த 2 வருடமா நடந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? அந்த மக்களை வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து அதுக்கு விசாரணை கேட்டிருக்கோம். நியாயமான நேர்மையான விசாரணை வேணும்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். எங்க தலைவர் கேட்டிருக்கிறாரு. அதற்கு ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்றாங்க? என்ன நீங்க முன்னாடி நடத்த போறீங்க? உங்க கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சி வந்து அந்த குற்றப்பத்திரிகையில வந்து தவறு இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த மக்களை சந்திக்கல. சரி, இந்த குற்றச்சாட்டுகள் என்ன பதில் சொல்றீங்க? அப்போ நீங்க ஆளும் கட்சி வந்து நாங்க கேள்வி கேட்டாலும் தப்புங்கிறீங்க.